ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் கோர்ட்டில் வந்து நம்ம சோழனுக்கும் நிலாவுக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங்கில் அவங்கள பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. சோழனும் நிலாவும் உள்ளே போகிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் கவுன்சிலிங்க்கு வந்திருக்கீங்க, இப்போ என்ன ஜட்ஜஸ் பண்ணியிருக்கீங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மேடம், நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்கிற எண்ணத்துலேயே கிடையாது. நான் ஒரு சாதாரண டிரைவர், பொம்பளை பொறுக்கி வேறேன். இப்போ காரில் எந்த பொண்ணுங்க ஏறினாலையும் சிரித்து பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இவங்க அப்படி கிடையாது, நிறைய படிச்சிருக்காங்க, இவங்களோட ஆம்பிஷனே வேறு. எங்கிட்ட மாட்டி இவங்க தவிச்சிட்ருக்காங்க. அதனால் எங்களுக்குள்ள 2 பேருக்கும் செட் ஆகவே ஆகாது. அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்க, இதில் டிவோர்ஸ்னு மட்டும் எழுதி கொடுத்துருங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொன்ன உடனே நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, ப்ளீஸ் மேடம், இதுக்கு மேலே எங்களை இங்கேயும் அங்கேயும் அலைய வச்சுட்டு இருக்காதீங்க, இதோட முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை, இன்னொரு தடவை யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் தயவு செஞ்சு எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் சோழன் சொன்ன மாதிரி டிவோர்ஸ்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்ததான் என்னங்க உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருப்பீங்க, பாவம் என்கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நிலாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. அதுக்கு அடுத்ததான் சரி வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்து விடுறாரு. ஆனால் நிலா இருந்துட்டு பின்னாடி சீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. சோழன் ஒரு பக்கம், பரவாயில்ல சோழா, கலக்கிறேடா, எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம சேரனும் நடேசனும் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஆச்சு, என்னென்ன ஆகணும், அதான் கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போனாங்க. கவுன்சிலிங்கில் நான் தெளிவாக சொல்லிட்டேன், இவங்க ஆசைப்படுற மாதிரி நீங்கள் டிவோர்ஸ்னு எழுதி கொடுத்துருங்க, எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகாது, இவங்க அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேனே, அதனால் டிவோர்ஸ்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயரிங்லே எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. என்னடா இது, நீ நிலா கூட சேர்ந்து வாழலாம் தானே ஆசைப்பட்டேன், நான் ஆசைப்பட்ட மட்டும் போதுமா, இவங்க ஆசைப்பட்ட தேவையில்லையா, இவங்களோட எண்ணமே அது கிடையாதே, நான் கட்டாயப்படுத்தியாலும் இவங்க கூட என்னால் வாழ முடியாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நிலா இருந்துட்டு சோழன் சொன்ன எல்லா வார்த்தையும் கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கடுத்து சரிங்கண்ணே, எனக்கு சவாரிக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. சரிங்கண்ணே, எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம நடேசன் இருந்துட்டு சோழனுக்காக போய் நடு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு இவர் எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம், ஆமாம் உன் மனசில் என்னடா நினச்சிட்ருக்கு, நீ நிலா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும், ஒரு பையன் திரும்பி பார்க்குற வரையும் தான் அவங்க ரொம்பவே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இவன் இனிமேல் ஒருத்தர் இல்லைன்னு நினச்சா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, நீ கிட்ட நெருங்க அவங்க வேண்டான்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, இப்போ நீ வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்ட, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நிலாவும் உன்னை விட்டு விலகி போயிடும், நீ தப்பான கணக்கு போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நிலா இருந்துட்டு அண்ணன் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீ சாப்பிட்டியாப்பா, இல்லைண்ணே, நீங்கள் சாப்பிட்டீங்களா, இல்லை 2 பேரும் வாங்கின சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கேட்குறனே தப்பாக எடுத்துக்காதப்பா, சோழன் எப்படி இருந்தாலையும் அவனை இந்த நிலைமைக்கு மாற்றினது நீ மட்டும்தான்ப்பா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இது வீடாகவே மாறிச்சு, ஆனால் சோழன் கோர்ட்டில் சொன்னதெல்லாம் உண்மையா, ஆமாண்ணே, அவர் அப்படி தான் என்ன சொல்லிட்டாரு, எங்களுக்குள்ளே செட் ஆகாதுன்னு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைப்பா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழதான் நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டோம், ஆனால் இப்படி சோழன் சொல்லிட்டு வருவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இல்லைண்ணே, எங்களுக்கு 2 பேர்த்துக்குள்ளே செட் ஆகவே ஆகாது, அவர் லைஃப்பை அவர் பார்த்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.